மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், உங்க வாழ்க்கையில கிடைக்க போகும் மிகப்பெரிய உதவியால் மிகப்பெரிய லாபத்தை, மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீர்கள். காரணம், உருவாகி இருக்கக்கூடிய நீசபங்க ராஜயோக அமைப்பு. ஆமாங்க, குரு செவ்வாய் சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலங்களை தான் நம்ம இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி பக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை இன்னும் பதிவிட்டோம். பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் அல்ல ஸ்ரீபாரகனும் திருவடி சரணம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய மிதுன ராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதியை பயிற்சி அடைஞ்சிட்டாரு. 2ஆம் இட கடகத்தில் குரு உச்சம் அடைந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல காரியம், சுபகாரியம் இந்த 2026 நடந்தே தீரும். காரணம், 2இல் குருவான் உச்சம் அடைந்திருக்குது. மேலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது திருவாதிரை நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு 9ஆம் வீடான கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவரும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல சதய நட்சத்திரத்திலிருந்து அடுத்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடைவார், செவ்வாய் நட்சத்திரத்துக்கு. ஸோ 9இல் ராகு உங்களுடைய நட்சத்திராதிபதி. இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். எதிர்பார்த்த மாதிரி இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராகுனுடைய நட்சத்திர பயிற்சியாளர். இப்போ அதை உறுதிப்படுத்தும் விதமா உங்க ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு செல்ல போறார். பொதுவாக கடகராசிக்கு போனா செவ்வாய் நீசம் அடைவார், பலம் இழந்து போவார். ஓகேங்களா, ஒண்ணுமே இல்லாம ஆவார். ஆனா இந்த முறை உச்சம் பெற்ற கிரகமான குருவோடு இணைகிறார். அப்படி அந்த குருவோடு இணைனால நீசபங்க ராஜயோகம் பெறுகிறார். அப்போ எப்போதுமே கொடுக்காத ஒரு கிரகம் இப்போ கொடுக்கிற நிலையில வலிமையில வரப்போகுது. அப்போ என்னென்ன கிடைக்கும்? ஸோ ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருப்பார் குருவான். 12 வருஷம் கழிச்சு தான் இப்போ கடகராசிக்கு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரு. அப்போ இந்த நீசபங்க ராஜயோகம் யாரால் ஏற்படுது கிடைக்குன்னா குருவால் கிடைக்குது. அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையில குடும்பத்துல 4 விஷயம் நல்லது நடக்க போகுது. உங்களுடைய கல்லாப்பட்டிக்கு நீங்க செய்யக்கூடிய பண சேமிப்புக்கு ஒரு 4 விஷயம் பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி ஒரு ஜாக்பாட் 4 வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சரியா பயன்படுத்தினா உங்க லைஃப் செட்டில். சரிங்களா, அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். முதல்ல மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் 11ஆம் வீடான மேஷத்திற்கும் இந்த செவ்வாய் அதிபதி. சரியா, 6க்கும் 11க்கும் இறைவன் 2இல் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்போ குருவோடு சேர்றதுனால நீசபங்க ராஜயோகம். இப்போ செவ்வாய்க்கு நல்ல வலிமை இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் 6க்குரியவன் 2இல் குருவோடு இணைந்திருக்கிறார். அப்போ அரசு உத்தியோகம் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது. ரொம்ப நாளா வெயிட் பண்ண அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலை உங்களுக்கோ உங்க குடும்ப உறவுகளுக்கோ அல்லது உங்க பிள்ளைகளுக்கோ கிடைத்தே தீரும். அல்லது அரசாங்க வழியில ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடக்குது, தீர்ப்பு உங்க சாதகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா கிடைக்கும். ஓகேங்களா, எழுதக்கூடிய தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும். போட்டிகள்ல நீங்க விளையாட்டு போட்டியிலேருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எதுல கலந்துகிட்டாலும் சரி, அதுல ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு. சரிங்களா, இது முதல் விஷயம். அதே போல நிலம் சார்ந்த போட்டிகளில் வெற்றி உண்டு. சொத்துக்காக சண்டை போடுறீங்க, சொத்துக்காக போட்டி போடுறீங்க, சொத்துக்காக ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா அதுல நீங்க ஜெயிப்பீங்க. ஓகேங்களா, அதே போல ரொம்ப காலகட்டமா கவர்மெண்ட் இருந்து கடன் உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, பேங்க் லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா, இது போக நோய்க்குண்டான மருந்து கிடைக்கும். ஏன்னா 6ஆம் வீடு நோயும் சொல்லக்கூடிய வீடு. அதற்குரிய செவ்வாய் 2இல் வந்து குருவோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் போறாரு. அப்போ மருந்தோடு சேர்ந்து நோயும் முறிவு பெறும். இப்போ பல வருஷமா பல நாட்களாக பல மாதங்களாக அவதிப்பட்டு கொண்டிருக்கூடிய நோய் பிரச்சனைக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். பொதுவா நோயையும் எதிரியும் கடனும் அழிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா எப்பேற்பட்ட எதிரியா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும் அழியும். சரிங்களா, ஸோ அவரே 2இல் வந்து அமர்ந்திருக்கனால நீசபங்க ராஜயோகம் இருக்கனால எதிரி நோய் கட்டுப்படுவார்கள். அந்த எதிரியாலே சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா, ஸோ இப்போ நில யோகம், சொத்து யோகம் கண்டிப்பா இருக்குது. ஆண் வாரிசுக்குண்டான யோகம் இருக்குது. சரிங்களா,
உங்கள் பிள்ளைகளால் சில நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து 11ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் இந்த செவ்வாய் அதிபதி. ஓகேங்களா. 11ஆம் வீடு லாபஸ்தானம். அப்போ ஒரு சொத்தை விற்று அதனால் லாபம் பார்ப்பீங்க. சொத்து பங்கு பாகப்பிரிவினை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், கட்டுமான தொழில்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகள் இருக்கீங்கன்னா அதில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஸோ பங்கு சந்தையில் ஒரு ட்ரேடிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா. இந்த ஒரு இடத்துல குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவோம். சூதாட்டம், அந்த லாட்டரி டிக்கெட்டு, இந்த மாதிரி குருட்டு அதிர்ஷ்டனால சில லாபங்கள் பார்க்க போகிறீர்கள். எதிர்பார்க்காத பண வரவுகள் உண்டு. சரிங்களா. அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சில பேருக்கு பரம்பரை சொத்து, பரம்பரை தங்க நகை அல்லது உங்களுடைய கூட பிறந்தவர்களால் சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. தொழில் ரீதியான லாபத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். சரிங்களா. அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. அதே போல மறுமண வாழ்க்கை, செகண்ட் மேரேஜ், ஏன்னா 11ஆம் வீடு மறுமணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு 11க்குரிய செவ்வாய் 2இல் குருவோடு இருந்ததுனால செகண்ட் மேரேஜ், மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2வது மறுமண வாழ்க்கைக்குண்டான வாழ்க்கை துணை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கண்டிப்பாக அந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக அந்த அறிமுகம் ஆயிரும். ஸோ மறுமணத்திற்குண்டான யோக காலகட்டங்கள் பிறக்கிறது. ஓகேங்களா. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அடுத்து குரு பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு 7ஆம் வீடான தனுசுக்கு அதிபதி குரு, 7க்குரிய குரு செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். அப்போ தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு காம்படிட்டரா போட்டியா இருக்கக்கூடியவங்க அவங்களாம் விலகுவார்கள். நல்ல நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உறவுகளால பண வரவுகள் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒப்பந்த அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் புதிய கான்ட்ராக்ட் தொழில் பிசினஸ் அமையக்கூடிய சான்ஸ் உண்டு. படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா. உங்களை கை தூக்கி விட்டு காப்பாத்துறதுக்கு சில நபர்கள் கிடப்பாங்க. புதிய உறவுகளால் புதிய வருமானத்தை பெறக்கூடிய புதிய தொழில் வேலை அமையக்கூடிய காலகட்டம். அடமானத்துல போன தங்க நகையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் மீண்டு வரும். புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம். உங்க வாழ்க்கை துணையின் மூலமா வருமானமோ சொத்தோ ஏதோ ஒரு பெனிஃபிட் நீங்க அடைவீங்க. நண்பர்கள் மூலமா சில ஆதாயங்கள் பெறுவீங்க. அதுக்குள்ள காலகட்டம் இருக்கு. அடுத்து அதே குருவன் 10ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதி இருக்கக்கூடியவர். மீனத்தில் கூட சனிவான் வக்ரமா இருக்கிறார். 10க்குரியவன் 2இல் செவ்வாயோடு. சரிங்களா. அப்படின்னா தொழிலுக்குண்டான இடம், தொழிலுக்கு தேவையான பிசினஸுக்கு தேவையான வண்டி வாகனம் வாங்குறது, மூலப்பொருட்கள் வாங்குறது போன்ற விஷயங்களை வாங்குவீங்க. தொழில் இந்த போட்டிகள் அகலும். தொழிலில் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வரும். அதே போல கடமைகளை முடிப்பீங்க. 2 உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. கூட பிறந்தவங்க இன்னும் உங்க பிள்ளைங்க. ஸோ 2 பேருக்கு நீங்க என்ன செய்யணுமோ அந்த கடமைகளை செய்து முடிப்பீர்கள். அவங்களோட உங்களுக்கு வாக்குவாதம் இருந்தால் அந்த வாக்குவாதம் சரியாகும். சரிங்களா. அந்த உறவுகளோடு நல்ல உறவுகள் இனிமே ஏற்படும். பிரிவுகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். 2 உறவுகளால பண வரவு இருக்கு. சரிங்களா. அதுல கூட பிறந்தவங்களாலையும் சரி உங்க பிள்ளைகளாலும் சரி கண்டிப்பா பணவரவு ஆதாயங்கள் உண்டு. இது போக வாழ்க்கை துணையாலும் பணவரவு ஆதாயங்கள் கிடைக்கும். சரிங்களா. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும். அதே போல தாய் மாமன், அதாவது அம்மா கூட பிறந்தவங்க, சரிங்களா, அவர்களாலையும் சில நன்மைகள் ஆதாயங்கள் கிடைக்கும். இதுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா. இந்த 4 உறவாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உங்களுடைய மிதுன ராசிக்கு 2ல செவ்வாய் குரு, சரிங்களா, 9ல ராகு, ராகு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய் குரு. கும்பராசி எண்ணி பார்த்தா அது 6ஆம் வீடா வரும். அப்படி இருக்கின்ற போது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி யோகம், பொறுப்பு, அதிகாரம், அந்தஸ்து கண்டிப்பா கிடைத்தே தீரும். உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். சரிங்களா. உங்க வாக்குக்கு மிக முன்னுரிமை கொடுக்கப்படும். சரிங்களா. ரியல் எஸ்டேட் வியாபாரம், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டம். மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எடுத்த முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைச்சி விருதுகளும் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் வேலை பார்த்து உங்களுடைய நோய் பிணி அகலும். அதுல எந்த மாற்று கருத்து. சரி, இந்த ஒரு நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு, எங்கெல்லாம் பாம்பு புத்து இருக்குதோ, பாம்பு புத்தோடு சேர்ந்து அம்மன் ஆலயங்கள் இருக்குதோ அங்கு போய் உழவாரப்பணி, அந்த கோயில்களை கூட்டி பெருக்கிறது போன்ற உழவாரப்பணிகள் செய்யுங்க. சரிங்களா. ஸோ பாம்பு புத்து இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று பூஜைகள் உங்க பேர்ல அர்ச்சனை செஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணுங்க. சரிங்களா. குங்கும அர்ச்சனை செய்யும் போது மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும், காரிய வெற்றிகள் கிடைக்கும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.